அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. சீக்கிரமா வா, நிறைய இடம் போக வேண்டி இருக்கு. காரில் இருந்தபடியே குரானா இறைந்தான். டிரைவர் நீலக்கோட்டும் சிவப்பு தலைப்பாகையுமாக 6 அடி உயரத்தில் சர்தார்ஜி. காஷ்மீரான் ஸ்வெட்டரை முழங்கைக்கு கீழே இழுத்து விட்டபடி காரில் ஏறினேன். பகல் சூரியன் தட்டுப்படாத டிசம்பர் 31. தில்லி ஏகமாக குளிர்ந்து கிடந்தது. குரானாவையும் என்னையும் சேர்த்து பார்க்குற யாரும் அவன் அதிகாரி, நான் ஊழியன் என்று நினைக்கலாம். நினைத்துவிட்டு போகட்டும். அவரவர் ஆகிறது அப்படி. நான் 5.5 அடி கருப்பன். நல்ல கம்பளி உடுப்பு வாங்கி சம்பாத்தியத்தை செலவழித்து ஆயுசு முழுதும் தில்லியில் இருக்கப் போவதில்லை. 2 குளிர்காலம் இதே ஸ்வெட்டரோடு ஒட்டியாகிவிட்டது. இதுவும் முடிந்து போனால் அடுத்த வருடம் ஊரை பார்க்க கிளம்பி விடலாம். என்ன பேசாம வர? அதிகாரியெல்லாம் டிரைவர்கிட்ட பேச்சு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? குரானா வாயை பிடுங்குகிறான். எதையாவது நான் உளறி எக்கு தக்காப்பாக அவன் புரிந்து கொண்டால் வேறு வினையே வேண்டாம். சர்தார்ஜிக்கு சுபாவமாகவே கோபம் மூக்குக்கு மேலே. காலையில் இருந்தே பொழுது சரியில்லை. இருந்திருந்தால் ஊருக்கு முன்னால் ஆஃபீஸ்க்கு வந்து ஜெனரல் மேனேஜர் கண்ணில் பட்டு தொலைத்திருக்க மாட்டேன். பிஆர்ஓ சின்ஹா திடீர்னு மட்டம் போட்டுட்டான். வருஷத்தில் கடைசி நாள். முக்கியமான வாடிக்கையாளர்களுக்கு புத்தாண்டு பரிசு கொண்டு கொடுக்கணும். நீ குரான உடவு, இப்போவே காரில் கிளம்பு. அவனுக்கு எல்லா இடமும் தெரியும். பிடி லிஸ்டில் இன்னும் 4 பக்கம் பாக்கி உண்டு. பின் சீட்டில் திரும்பி பார்த்தேன். வண்ண காகிதம் சுற்றிய அட்டைப்பெட்டிகள், மஞ்சள் செல்போன் காகிதம் சுற்றிய கூடைகளில் ஆப்பிளும் ஆரஞ்சும், டிக்கியில் கேலண்டர் டைரி என்று நிறைந்திருக்கிறது. ஒவ்வொருவராக படியேறி போய் பார்த்து கொடுத்து கம்பெனியின் வாழ்த்துக்களை சொல்லி கிரேட்டர் கைலாஸில் முதல் செக்டாரில் மிஸ்ஸஸ் பூனம் கண்ணா பங்களாவில் ஆரம்பித்த பொழுது 10 மணி. எம்டிக்கு வேண்டப்பட்ட குடும்பம். 10 நிமிடம் வாசல் நின்று மணியடித்து உள்ளே போனால் கன்றுக்குட்டி சைஸ் நாயை கட்டி போடாமல் அது துரத்தி வந்து கால் சாராய் ஓரம் கிளிப்பட்டு கட்டை விரல் மேஜையில் இடித்து விண்வென்று தெறிக்க புத்தாண்டு வாழ்த்து சொல்லி நீட்டிய பரிசை அஜரத்தையாக கையை காட்டி மேஜையில் விட்டு போக சொன்ன பூனைக்கண்ணி பூனம் கண்ணா. ரிலாக்ஸ் என்று நாயை அதிர்ச்சியடையாமல் சமாதானப்படுத்துவதில் அவள் மும்முரமாக இருக்க, வெளியே வந்தபோது காரில் உட்கார்ந்தபடி குரானா சிரிக்கிறான். என்ன முழுசா வந்தியா? டிஃபன்ஸ் காலனியில் மேஜர் ட்ரகன் பங்களா. பச்சை பசேல் தோட்டத்தை கடந்து உள்ளே நடக்க, அங்கேயே நில்லு. கம்பள விரிப்பை இப்போத்தான் சுத்தம் பண்ணியிருக்கு. கூக்கா புகையோடு இடிகுரலில் ரிட்டையர்டு மேஜர் பஞ்சாபி வேலைக்காரி என் கையிலிருந்து பிடுங்கி கொண்டு போனதையெல்லாம் அரை வினாடி பார்த்து, இந்த மாதிரி 1000 கச்சடா வந்திருக்கு என்று நடந்து போகிறவரின் முதுகுக்கு பின்னால் வாசல்லே நின்று வாழ்த்து பாட வேண்டிய கஷ்டம். கம்பெனி வேலை நாய் வேஷம் போட்டாகிவிட்டது. லாஜ்பத் நகரில் மிஸ்டர் மிட்டல் வீடு. ஏதோ மினிஸ்ட்ரியில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்று இப்போது பல நிறுவனங்களுக்கு நிதி ஆலோசகர். எத்தனை பேருக்கு பரிசு போகிறது? எவ்வளவு செலவானது? கம்பெனியில் இந்த வருஷம் என்ன லாபம் எதிர்பார்க்கப்படுகிறது? புவனேஸ்வர் யூனிட்டில் என்ன தகராறு? கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு துளைத்து எடுத்தவர் மரியாதைக்கு கூட உட்கார சொல்லவில்லை. அதிகாரி என்கிறாய், ட்ரிம்மாக வர வேண்டாமா? பால்காரன் மாதிரி இப்படி பச்சை சோட்டரும் பாலிஷ் போடாத சுகமாக நிற்கிறாயே என்று கிண்டல் வேறு. பேசாமல் குரானவே உள்ள அனுப்பியிருக்கலாம். அவன் ஜமீன்தார் போல காரை விட்டு இறங்கவே இல்லை. இப்படி சுத்தணும்னு தெரிஞ்சுதான் காலையிலே ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்துட்டேன். குரானா ஏப்பம் விட காலையில் 2 ரொட்டியோடு காய்கிற என் வயிறு இறைகிறது. லோதி எஸ்டேட்டில் ராமகிருஷ்ணன் வீடு. கம்பெனியின் டைரக்டரும் கூட. தமிழா, நீ நல்லாதா போச்சு. அட்டைப்பெட்டியை நானே அலமாரியில் வைத்து பழங்களை ஃப்ரிட்ஜில் அடுக்கி கேலண்டரை பிரித்து சுவரில் மாட்டி சுட சுட தேநீர் குடித்தபடி வேலையை மேற்பார்வையிடுகிற மிஸ்ஸஸ் ராமகிருஷ்ணன். இரவு கனமாக கவிகிறது. குளிரும் தான். சதாசிவம் மெஸ் மூடியிருக்கும். பசியும் தாகவுமாக புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இறங்கு, குரானா சொல்கிறான். இந்த அழுக்கு சந்தில் எந்த விஐபி? கையை பிடித்து உள்ளே தரதரவென்று இழுத்து போகிறான். மங்கலான வெளிச்சத்தில் எழுந்து நிற்கும் சர்தாரினி. குரானாவின் தோளை பிடித்து எக்கி தொங்கும் 5 வயது பையன். பசியா இருக்கார். எடுத்து வை சீக்கிரமா.
குரானா கோட்டை கழற்றி கதவில் மாட்ட அவன் சட்டை கிழிசல் கண்ணில் படுகிறது. என்ன பார்க்குற, இப்படி உட்காரு. டிரைவர் வீட்டில் அதிகாரி சாப்பிட்டா ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டான். சுட சுட தட்டில் விழுகிற ரொட்டியும் பருப்பும். வா, உன்னை கொண்டு விட்டுட்டு காரை கேரேஜில் போடணும். குரானா முன்னால் நடக்க முன்குடுமி வைத்த சின்ன பையன் எதையோ கொண்டு வந்து எனக்கு முன் நீட்டுகிறான். எதுவும் எழுதாத போன வருஷ டைரி. பேவ கூப்பையா, உனக்கு விளையாட கொடுத்தா. குரானாவை கையை காட்டி நிறுத்திவிட்டு டைரியை பத்திரமாக சட்டைப்பையில் வைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். சின்ன கையை பற்றி குலுக்கிவிட்டு நடக்கிறேன். குளிர் இதமாக இருக்கிறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.